ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். பச்சை கடலை நிறையா டெய்லி வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா விற்பாங்க. அவங்க விற்கலைனாலும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுவோம். வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது நம்ம வீட்டில் கடலை பச்சை கடலையாக வாங்கி சாப்பிட்லன்னா தூக்கம் வராது, அவ்வளோ பிடிக்கும் கடலை. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துட்டு அப்படியே பச்சை கடலையவே அப்படியே சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிடுவாங்க, இல்லாட்டி வேக வச்சு சாப்பிடுவாங்க. நான் எப்போவுமே பச்சையாக தான் சாப்பிடுவேன். எனக்கு அப்படியே பச்சை கடலையாக சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆமாம் இதை போய் வேக வைப்பாங்க. ஒரு படி கடலைனாலும் உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்த இடத்துலையே உரிச்சு ஒரு படி கடலைனாலும் நான்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க, வயிற்றால போனாலும் போகும். இதில் நான் சரி உரிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருந்தேன். கிளைமேட்டு சட்டுன்னு ஒரு மாதிரியாக மழை வர மாதிரி இருக்கும். சரி இதில் அப்படியே சூடாக பால் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இதே நீங்கள் வந்துட்டு வறுத்த கடலையிலையும் செய்யலாம், இந்த மெத்தட்லையே. நான் வந்துட்டு இன்றைக்கி பச்சை கடலையில் செய்ய போகிறேன். சரின்ட்டு மழை வர மாதிரி இருக்கும், சரி கொஞ்சம் சூடாக குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நமக்கு தான் சொனையாக சாப்பிட்டு பழகிருச்சு. அதனால் இவ்வளோ கல் அப்படியே உரிச்சிட்டு வந்துட்டேன் நான். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கும் அது. குழந்தைங்களுக்கு இது பச்சை கடலையில் கொடுக்காதீங்க, வயிற்றால போனாலும் போகும், வேண்டாம். வறுத்த கடலையில் கூட கொடுங்க. சேர்ந்துச்சுன்னா பார்த்துட்டு கொடுங்க. இல்லை பச்சைக்கடலை நான் நிறைய சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஜாரில் வந்துட்டு நம்ம அந்த கடலை போட்டுக்கலாம். ஃபுல்லாக கடலை ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதில் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நான் இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா தண்ணியை அரைக்கிற அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஊற்றிடுங்க. தண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நானாக எடுக்கிறனால வடிகட்டுறது காமிக்க முடியல, நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா அந்தளவுக்கு நைஸாக கிரைண்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கடலையை சாப்பிட்ணுன்னு தான் நான் எடுத்தேன். சரி மழை வர மாதிரி இருக்கவும் சரி சூடாக குடிப்போமே அப்படின்ட்டு டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால் அப்படியே வந்துட்டேன். ஏன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வடிகட்டியாச்சு. பால் ரொம்ப தண்ணியாலாம் நான் எடுக்கலை, ஓரளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நார்மலாக குடிக்கிற பார்த்து கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்திருக்கேன். இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நுர கூடனோடனே நம்ம அப்படியே இதில் டம்ளரில் ஊற்றி குடிச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். அது என்னென்னா ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். என்கிட்ட நான் ஏலக்காய் பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். நான் இன்னொரு வரையும் தேடுறேன், இந்த பாக்ஸே காணோம். நம்ம மறுபடியும் ஏலக்காய் பொடி பண்ணி நம்ம போடணும். அதனால் நான் போடலை, அப்படியே குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் போடலை. நீங்கள் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுட்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா அப்படி குடிங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடாக குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை வந்து நான் 1 ஸ்பூன் போதும்னு நினச்சேன், ஆனால் இனிப்பு பத்தலை, 2 ஸ்பூன் போட்டேன். அப்புறமா எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பத்தலைன்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இனிப்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா நுரக்கூடி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். ஒன்றும் செய்யலை அப்படின்னா கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம வீட்டில் பசங்களுக்கு வந்து பிடிக்காது, நான் கொடுத்ததில்ல, அதனால் நான் சொல்கிறேன். கொடுத்துருந்தா நான் தைரியமாக சொல்லுவேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடுறனால கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதோ நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். தம்பிக்கு நான் இது கொடுத்ததில்ல, முத இப்போ தான் கொடுக்குறேன். சரி இன்னைக்கு குடிக்கிறேன். நான் அவனுக்கு கடலை வந்து 2 பேருமே சரியாக சாப்பிடவே மாட்டானுங்க. கம்பல் பண்ணி தான் உரிச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்னா இது கடலை பருப்பு வந்துட்டு முந்திரி பருப்புக்கு சமமான சத்து இதில் இருக்குது. பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்ல. முந்திரி பாதாமில் தான் அதிகமாக சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாகவே நம்ம கடலையில் இருக்குது. இது தம்பிக்கு நான் கொடுத்ததே இல்லை. இது சுகர் வந்துட்டு நான் பாதி தான் சாப்பிடுவேன், பாதி இனிப்பு தான். அதனால் எனக்கு அது சரியாக இருக்குது. தம்பிக்கு இன்னொரு ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். நல்லாவே சூடாக இருக்குது. குடிப்பியா? சூடாக இருக்கா? குடிக்க மாட்டேன். ஒரு டம்ளர் தம்பிக்கு எடுத்து வச்சுருக்கேன். சுடுதா? நல்லா சுடலை. குடிக்கும்போது உதட இப்படி வைக்கக்கூடாது. இருந்தா இன்னும் குடிச்சு பழகலை தம்பி. ஏ குடிமா, நல்லதுமா. குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கடலையே அவனுக்கு சாப்பிடவே மாட்டானுங்க 2 பேருமே. நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன். 2 பேருமே சாப்பிட மாட்டானுங்க. பால் கொதிக்க இருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது என்னமோ சொல்ல வந்து மறந்துட்டேன். இருந்தாலும் உடம்பு சரியில்லை, அதனால் நான் என்ன பேசுகிறேன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு மேலே வேற அப்படியே குளிச்ச மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இது அது என்னது, பருத்தி பால் குடித்த மாதிரியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்துட்டு உடச்ச கடலையிலையும் வறுத்த கடலையிலையும் பண்ணலாம். பச்சைக்கடலையில் பண்ணிங்கன்னா இதை ஊற வச்சுட்டு முளை கட்டி, பாசிப்பயிறு இதெல்லாம் முளை கட்டுவோம்ல, அது மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு துணியில் கட்டி முளை கட்டி அதுக்கப்புறமா இப்போ நான் பண்ண மாதிரி அரைச்சி பால் எடுத்து சூடு பண்ணி பண்ணலாம். எனக்கு இப்போ டக்குன்னு உடனே குடிக்கணும் போல் தோணுனால நான் அப்படியே அரைச்சிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம், பசங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நான் அவனை போய் குடிக்க வைக்கணும், விட மாட்டேன். ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன், கண்டிப்பாக குடிக்க வச்சு ஆகணும். சத்தானது எதுவுமே சாப்பிட மாட்றானுங்க. எது வந்து உடம்புக்கு நல்லது இல்லையோ அதை மட்டும்தான் கேட்குறானுங்க, மற்ற எதையுமே குடிக்க மாட்றானுங்க. இதை போய் நான் கண்டிப்பாக அவனை குடிக்க வச்சுருந்தேன், நான் குடிக்கணும். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. இன்னொன்று, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதோட 3வது வாட்டி சொல்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.